குடும்பத்தையும் இழந்துட்டோம். அவ்வளோ அதாவது குடும்பத்தையும் இழந்துட்டோம், 2 கையும் இழந்துட்டோம், உயிரையும் இழந்துட்டோம். அந்த சிச்சுவேஷன் தான் எல்லாத்துக்குமே. யாருமே மனநிலைங்கிறது சுயநலம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்தை இழந்துட்டுங்கிறது உங்களுக்கும் பெரிய வலி, எனக்கும் பெரிய வலி. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு உயிர் போயிட்டாலே வந்து பெரிய வலியாக தான் இருக்கும். அது ஒரு 3 உயிர் பார்த்தீங்களா, 3 உயிர் போயிட்டாலே அது வந்து யாராலும் தாங்க முடியாது. அது வந்து சாகிற வரையும் மறக்க முடியாது. சாகிற வரையும் அந்த அழிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதுதான் ஒரு இந்த தருணம். சென்னையில் விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்கிறதுக்காக நேற்று குடும்பத்தாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. நீங்களும் போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன நடந்தது? மாமாலாம் அழைச்சிட்டு போனப்போ இங்கேருந்து எப்படி அழைச்சிட்டு போனாங்க? எத்தனை பேர் போனீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் இது மாதிரி சனிக்கிழமை வந்துவிட்டோம். சனிக்கிழமை எல்லாம் போகலாம் பார்த்தோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிட்டோம். காலையிலேயே விடியகாலைக்கு சென்னையில் வந்துட்டு சாமி மதியானம் கிளம்பிட்டு இங்கே அப்புறம் அவங்க வந்து தொண்டர்கள் வந்து கார் வச்சே கூட்டிகிட்டு போனாங்க. கார் வச்சு இது மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வெண்ணமலையிலேருந்து பஸ் ஏறி தான் அங்கே போனோம். அங்கே 4 மணிக்கு தான் கிளம்பணும். அங்கேருந்து கிளம்பி கூட்டிகிட்டு போனாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நல்லா பஸ்ஸு நல்லா இதெல்லாம் இது பண்ணாங்க. நல்லா ப்ரொடெக்ஷன்லாம் நல்லா கொடுத்தாங்க. சேஃப்டி ஆம்புலன்ஸு, போலீஸு சேஃப்டியோடு தான் கூட்டி போனாங்க. சேஃப்டியோடு தான் கூட்டி வந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பண்ணாங்க. பாதுகாப்பு இது வந்து நான் ஒரு கட்சிக்காகவோ எந்த ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட இதுக்காகவும் சொல்லவே இல்லை. ஒரு மனிதாபிமானத்துக்காக அவர் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான்.